வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிசிசிஐ முகத்தில் கரியை பூசிய தமிழன் அஸ்வின் மாஸ் கம்பேக். அதாவது IPL 2024 ஆண்டுக்கான T20 கிரிக்கெட் தொடரின் பிளே ஆஃப் சுற்று போட்டிகள் விறுவிறுப்பாக நடைபெற்றது. அதில் குவாலிஃபையர் 1வது போட்டியில் ஹைதராபாத்தை தோற்கடித்த KKR அணி ஃபைனலுக்கு தகுதி பெற்றது. அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற எலிமினேட்டர் போட்டியில் பெங்களூரு அணியை வீழ்த்திய ராஜஸ்தான் 2வது குவாலிஃபையர் போட்டிக்கு ஹைதராபாத்தை எதிர்கொண்டாங்க. இந்த போட்டியில் தமிழக ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள் 4 ஓவரில் 19 ரன்களை மட்டுமே கொடுத்து 2 விக்கெட்டுகளை வீழ்த்தி 4.8 என்ற அற்புதமான எக்கனாமியில் எடுத்து ராஜஸ்தான் அணியின் வெற்றியின் முக்கிய பங்காற்றினார். குறிப்பாக 13வது ஓவரில் கேமரூன் கிரீனை அவுட்டாக்கிய அவர் அடுத்ததாக வந்த கிளான் மேக்ஸ்வெலை கோல்டன் டக் ஆக்கி திருப்பு முனையை உண்டாக்கினார். இதன் காரணமாக ஆட்டநாயகன் விருதை வென்ற அவர் தமிழக ரசிகர்களை பெருமை அடைக்க வைத்திருக்கார் என்றுதான் சொல்லலாம். முன்னதாக இந்த வருடம் ராஜஸ்தான் அணிக்காக லீக் சுற்றில் ரவிச்சந்திரன் அஸ்வின் கொஞ்சம் தடுமாற்றமாகத்தான் செயல்பட்டார். குறிப்பாக நிறைய விக்கெட்டுகளை எடுக்க முடியாமல் தடுமாறிய அவர் முடிந்தளவுக்கு குறைந்த ரன்களை கொடுத்து நல்ல எக்கனாமியில் பந்து வீச முயற்சித்தார். அப்போது விக்கெட்டுகளை எடுக்காமல் நல்ல எக்கனாமியில் மட்டும் பந்து வீசும் ரவிச்சந்திரன் அஸ்வின் போன்றோருக்கு தாமாக இருந்தால் தம்முடைய அணியில் இடம் கொடுக்க மாட்டேன் என்று முன்னாள் இந்திய வீரர் சேவாக் அவர்கள் விமர்சித்திருந்தார். அத்துடன் இப்படியே தொடர்ந்து செயல்பட்டால் அடுத்த வருடம் நடைபெறும் மெகா ஏலத்தில் ரவிச்சந்திரன் அஸ்வினை எந்த அணியும் அடிப்படை விலைக்கு கூட வாங்க மாட்டார்கள் என்று சேவாக் கேவலமாக பேசியிருந்தார். இந்த கருத்து தமிழக ரசிகர்களிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியிருந்தது. இருப்பினும் அதற்கெல்லாம் அசராத நம்ம தமிழனார் ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள் வால்வாசாவா எனப்படும் எலிமினேட்டர் நாக் அவுட் போட்டியில் பெங்களூரு அணியை தோற்கடித்து ஆட்டநாயகன் விருதை வென்றிருக்காரு. அந்த வகையில் தன்னை அழுத்தமான பெரிய போட்டிகளில் அசத்தக்கூடிய சாம்பியன் பிளேயர் என்பதை அஸ்வின் நிரூபித்திருக்காரு. அத்துடன் இந்த போட்டியில் ஆட்டநாயகன் விருதை வென்ற அஸ்வின் தன்னை குறைத்து மதிப்பிட்ட சேவாக் முகத்தில் கரியை பூசிக்கொள்ளார் என்றுதான் சொல்ல வேண்டும். மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.